வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆர்டிஇ மூலிமா பிரைவேட் ஸ்கூலில் எப்படி அட்மிஷன் போகிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு அப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபோட்டோட சைஸ் வந்து 150 pixel வித்தும் 175 pixel வந்து ஹைட்டும் இருக்கிற மாதிரி இருக்கணும். சைஸ் வந்து 100 kbக்கு கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். ரெண்டாவது பர்த் சர்டிஃபிகேட்டு, மூணாவது பேரண்ட் ஆதார், அதாவது அம்மா இல்லை அப்பாவோட ஆதார், நாலாவது யார் அப்ளை பண்ணுறோம், எந்த குழந்தைக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த குழந்தையோட ஆதார் கார்டு, அஞ்சாவது இன்கம் சர்டிஃபிகேட்டு, இல்லைனா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரி உள்ளவங்களுக்கு எலிஜிபிள் இருக்கு. இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 2 lakhsக்கு பிலோ இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் இந்த ஆர்டி மூலியமா நம்ம அப்ளை பண்ணலாம். எல்லா சர்டிஃபிகேட்டோட சைஸும் 1 MB கீழே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ உங்கள் சர்டிஃபிகேட் சைஸ் 1 MB மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் 1 MB கீழே ரெடியூஸ் பண்ணிக்கணும். ப்ளஸ் ஃபோட்டோ சைஸ் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி அந்த பிக்சல் சைஸில் இருக்கணும். இதெல்லாம் பண்ண தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருங்க, வெப்சைட்டோட லிங்க். அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அதை சேஞ்சஸ் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் நம்ம வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு www.google.com வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ண பிறகு நீங்கள் அதில் சர்ச்சில் வந்து ஆர்டிஇ அட்மிஷன் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. அதில் பேஜ் டிஸ்பிளே ஆகும்னு சொல்லிட்டு அதில் ஃபர்ஸ்ட் உள்ளது டிஎன் ஸ்கூல் அப்படின்னு போட்டு ஒரு லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ அட்மிஷன் சொல்லிட்டு மேலே ஒரு லிங்க் வந்து மூவ் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்னு ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிறதுல வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த சைல்டு அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட பேர், அப்புறம் ஜெண்டர் வந்து மேலா ஃபீமேலா, டேட் ஆஃப் பர்த்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதே ஃபில் பண்ணுங்க. பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர் உள்ள மாதிரி பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிங்க. கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு சேம் அதே டைப் பண்ணுங்க. ரிலீஜன் வந்து ஹிந்துவா, முஸ்லீம்ஸா, கிறிஸ்டினா அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க. அடுத்தது கம்யூனிட்டி வந்து பிசியா, எம்பிசியா அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. மொபைல் நம்பர் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்க மொபைல் நம்பராக கொடுங்க. ஏன்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண பிறகு அந்த மொபைல் நம்பருக்கு தான் மெசேஜ் போகும், கம்யூனிகேஷனும் அந்த மொபைல் நம்பர் தான் இருக்கும். அதனால ஒரு மொபைல் நம்பரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்க நம்பராக கொடுங்க. எலிஜிபிள் கிளாஸ் ஆஸ் பர் டியூ அப்படின்றது நீங்கள் எதை ஃபில் பண்ணணும்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்துடும். இமெயில் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அந்த இதை பிளாங்காக விட்டுருங்க. சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு ரிஜிஸ்டர்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு டயலாக் பாக்ஸில் வரும். அதில் வந்து உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் அதில் டிஸ்பிளேல காட்டும். இதே மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்து SMS ஆகும் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் நம்ம கம்யூனிகேஷனுக்கு ஃபர்தராக ஸ்கூலில் ஏதாவது ரெஃபரன்ஸ்க்கு இந்த நம்பர் தான் யூஸ் பண்ணணும். அதனால் இதை நோட் பண்ணி வச்சுங்க. லாகின் பண்ணுறதுக்கும் இந்த நம்பர் வச்சு தான் லாகின் பண்ணணும். அதனால் இந்த நம்பர் வந்து டெலிட் பண்ணாமல் நம்ம நோட் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் டயலாக் பாக்ஸில் வந்து கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து அப்ளிகேஷன் நம்பர் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த அப்ளிகேஷன் நம்பர் டைப் பண்ணுங்க. பாஸ்வேர்டு நீங்கள் ஃபர்ஸ்ட் என்டர் பண்ணிருப்பீங்க ஒரு 8 கேரக்டர், அந்த பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு லாகின் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து பேரண்ட் டீடைல்ஸ் அப்படின்றது என் மேலே எனேபிள் ஆயிருக்கும். பேரண்ட் டீடைல்ஸ்ல வந்து 3 ஆப்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டும். ஃபாதர் டீடைல் தான், மதர் டீடைல், கார்டியன் டீடைல், யார் வந்து நீங்கள் கொடுக்க போறீங்கன்னு. நம்ம அதில் வந்து இப்போ ஃபாதர்ன்றதை கிளிக் பண்ணோம். கீழே கிளிக் பண்ண பிறகு கீழே வந்து ஃபாதர் நேம் கேட்கும். ஃபாதர் நேம் நம்ம கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, எப்படி இன்கம் அப்படின்றது கேட்குறாங்க. பிஸ்னஸா, ப்ரைவேட் ஜாபா, ஹோம் மேக்கரா அப்படின்றத மென்ஷன் கேட்குறாங்க. நம்ம வந்து ப்ரைவேட் ஜாப் இப்போ வந்து வருமான சான்றிதழில் நம்ம வந்து டிரைவர், கூலி இது மாதிரி ஏதாச்சும் போட்டுருந்தோம் அப்படின்னா அது வந்து ப்ரைவேட் ஜாப்னு டோட்டல் எல்லாத்துக்கும் ஒரே கேட்டகரி ப்ரைவேட் ஜாப்னு போட்டுருங்க. போட்டுட்டு அதில் ஆண்டு வருமானம் நம்ம இன்கம் சர்டிஃபிகேட் சப்போஸ் அப்ளை பண்ணி வாங்கியிருக்கும் போது என்ன இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருக்கோமோ அதே டீட்டெயில் இங்கே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் தான் வந்து முக்கியமான ஆப்ஷன். இதில் வந்து நம்ம என்ன கேட்டகரியில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் இதை வச்சு தான் மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்குதுன்னா தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவுகளை சார்ந்தவரா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது do you belongs to disadvantaged group அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் நம்ம எஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து அவங்க வந்து என்ன குரூப், அதாவது எம்பிசியா, பிசியா, எஸ்சியா, எஸ்டியா அப்படின்னு கேட்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இப்போ நம்ம டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்லாம் கேட்காது, ஜாதி சான்றிதழ் மட்டும் தான் உங்களுக்கு கேட்கும். அப்போ அந்த ஆப்ஷன்ஸ் வேணாம் அப்படின்னு கேட்டுட்டீங்க. அடுத்தது வந்து நோன்னு கொடுத்துருங்க. நோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் காட்டும். தாங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்துக்கு குறைவானதா அப்படின்னு கேட்கும். இஸ் யுவர் ஆனுவல் இன்கம் லெஸ் தென் 2 lakhs அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அது எஸ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணும்போது இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். அட்ரஸ் டீடைல்ஸ் அதுக்கு போயிடும். அட்ரஸ் டீடைல்ஸில் வந்து உங்களுக்கு ரெசிடென்ஷியல் அட்ரஸ், வீட்டு முகவரி அப்படின்ற இடத்துல வந்து உங்களோட ஆதாரில் என்ன அட்ரஸ் இருக்கோ அதை கொடுங்க. அது மாதிரி பின்கோடு, அஞ்சல் குறியீடு பின்கோடு வந்து உங்கள் ஏரியாவுக்கு என்ன பின்கோடோ அதை கொடுங்க. டிஸ்ட்ரிக்டும் உங்களுக்கு என்ன டிஸ்ட்ரிக்டோ அதை கொடுத்துருங்க. அப்புறம் அது கொடுத்துட்டு நீங்கள் வீட்டு முகவரி கொடுக்கும்போதே வந்து என்டர் ஒரு அட்ரஸ் நியரஸ்ட் லேண்ட்மார்க் அந்த லொக்கேஷன் அந்த இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே என்டர் பண்ணுறது இங்கே வந்து வந்துடும். அது கொடுத்துன பிறகு சப்மிட் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ சப்மிட் அப்படின்றது கிளிக் பண்ணலன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் இதில் வராது. ஒரு ப்ளூ கலர் ஆரோ மார்க் இந்த மேப்பில் வரும், அது வராது. அது வந்தால் தான் வந்து நம்ம வந்து கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ்னு ஒன்று இருக்குது. அது தான் இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி தான் ஸ்கூல் நியரஸ்ட் ஸ்கூல் எதுன்றதை அதில் வந்து நெக்ஸ்ட் பேஜ் நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதில் வரும். ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கிளிக் பண்ண லொக்கேஷன்ஸில் இருக்க என்னென்ன ஸ்கூல்கோ எல்லாமே வந்து நெக்ஸ்ட் பேஜில் வரும். அதில் நம்ம வந்து 1 by 1 எந்த ஸ்கூலுக்கு வேணாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ எப்படி நம்ம வந்து கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ்ல போய் நம்ம எப்படி கிளிக் பண்றது பார்ப்போம். இப்போ சப்மிட்னு கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு அந்த ப்ளூ கலர் ஆரோ மார்க் வந்துருச்சு. அதை வந்து நீங்க டிராக் பண்ணி மவுஸால அங்கே மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணிட்டு அந்த இப்போ உங்க வீட்டு அட்ரஸுக்கும் அந்த ஸ்கூலுக்கும் மிடில் இருக்கிற மாதிரி நியரஸ்ட் லொகேஷனா என்னன்னு பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து கிளிக் ஹியர் டு கெட் மேப் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ண பிறகு அங்க அந்த லொகேஷன் வந்து இந்த கீழே இருக்க டிஸ்பிளேல வந்துடும். வந்துட்டு ஓகேன்னு கொடுத்த பிறகு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜ் இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் பேஜ். இதுல வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன டாக்குமெண்ட் வேணும்ன்றதை நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ அந்த 5 டாக்குமெண்ட்டையும் இதுல அப்லோட் பண்ண போறோம். அப்லோட் பண்ணும்போது 1 by 1 பண்ணுங்க. அப்லோட் பண்ணிட்டு ஃபைல் அப்லோட் சக்சஸ்ஃபுல்லின்னு காட்டும். ப்ளஸ் காட்டின பிறகு இங்க வந்து என்ன ஃபைல் அப்லோட் பண்றோமோ அதை வந்து விஷுவலா தெரியுதான்னு பாத்துங்க. அதில் அப்லோட் ஆகாது, அதனால அதை செக் பண்ணிங்க. விஷுவலா தெரிஞ்சா மட்டும் நெக்ஸ்ட்டுக்கு அப்லோட் ஆப்ஷனுக்கு போங்க. இது மாதிரி 1 by 1 டாக்குமெண்ட் அப்லோட் பண்ண பிறகு கீழே வந்து சேவ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. சேவ்னு கொடுத்துருங்க. சேவ்னு கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் லெஃப்ட் சைட்ல ஒரு காலம் இருக்கும், ரைட் சைட்ல ஒரு காலம் இருக்கும். லெஃப்ட் சைட்ல உள்ள காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் டீடைல்ல வந்து ஒரு ப்ளூ கலர் ஏரோ மார்க் வரும், ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். அதை வந்து ஸ்கூலுக்கும் வீட்டு அட்ரஸ்க்கு நியரஸ்ட் லொகேஷன்ல கிளிக் பண்ணோம். அந்த லொகேஷன் நியரஸ்டா இருக்க ஸ்கூல்ஸ் லிஸ்ட் எல்லாமே இதுல வரும். நீங்க எந்த ஸ்கூல் அப்ளை பண்ணணும் ஆசைப்படுறீங்களோ அதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ஏரோ மார்க் நடுவில் ப்ளூ கலர் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்கூல் அந்த சைடு போயிடும். போயின பிறகு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. சப்போஸ் இந்த லெஃப்ட் சைட் காலத்துல ஸ்கூல் லிஸ்ட் எதுவும் வரல அப்படின்னா நீங்க வந்து அட்ரஸ் கொடுத்த டீடைல்ஸ்ல வந்து பக்கத்துல நியரஸ்ட் லொகேஷன்ல இந்த ஸ்கூல் இல்லைன்றத மீனிங். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, அட்ரஸ் டீடைல்ஸ் மேல உள்ளதை கிளிக் பண்ணிட்டு இந்த ப்ளூ கலர் ஏரோ மார்க்க நியரஸ்ட் ஸ்கூல் பக்கத்துல இருக்க லொகேஷனை மாத்தி கிளிக் பண்ணி பாருங்க. கிளிக் பண்ணி பார்த்துட்டு திருப்பி ஓகேன்னு கன்ஃபார்ம் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்க வந்து பாருங்க ஸ்கூல் லிஸ்ட் வந்து திருப்பி டிஸ்பிளேல வரும். இந்த ப்ளூ கலர் நீங்க ஏரோ மார்க் கிளிக் பண்ணும்போது கூகுள் மேப்ல போயிட்டு கவர்மெண்ட் ஒரு நாம்ஸ் கொடுத்துருப்பாங்க, இத்தனை கிலோமீட்டருக்குள்ள தான் கிளிக் பண்ணா ஒரு நாம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மோஸ்ட்லி கவர் ஆகிற மாதிரி பார்த்து கிளிக் பண்ணிக்கங்க. எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா லாஸ்ட்ல இந்த கீழே வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி சேவ் ஆப்ஷனை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜுக்கு போங்க. இப்போ நம்ம இதில் வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணிட்டோம், சேவ்னு கொடுத்துட்டோம். கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுதான் ஃபைனல் பேஜ். இந்த ஃபைனல் பேஜில் நம்ம ஆல்ரெடி கொடுத்த டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் டிஸ்பிளேல காட்டும். இதில் நீங்கள் எல்லா டீடைல்ஸும் வெரிஃபை பண்ணிக்கிங்க. சப்போஸ் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், ஏதாவது டீடைல்ஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா மேலே டாப்ல இருக்க கோ பேக் அப்படின்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸாக நம்ம என்டர் பண்ண எல்லா டீடைல்ஸும் காட்டும். அதில் எந்த பேஜில் போய் மாற்றணுமோ மாற்றிட்டு சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக அந்த பேஜுக்கு திருப்பி வந்துடும். ஓகே, எல்லாமே நம்ம செக் பண்ணிட்டோம், வெரிஃபை பண்ணிட்டோம், என்டர் பண்ணிட்டோம், எல்லாமே ஓகேனா கீழே வந்து ஃபைனல் சப்மிட் அப்படின்ற கிரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து சப்மிட் ஆர் கேன்சல் அப்படின்னு ஆப்ஷன் காட்டும். ஏன்னா இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா வேற எந்த சேஞ்சஸும் ஃபர்தராக பண்ண முடியாது. அதனால 1க்கு 2 தடவை வந்து வெரிஃபை பண்ணிங்க. ஓகே ஆன பிறகு சப்மிட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண பிறகு உங்க மொபைலுக்கு வந்து ஒரு SMS சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி சென்ட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வந்துடும். அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் ஆப்ஷன் வந்துடும். அதை நீங்க பிரிண்ட் கொடுத்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு நீங்க ஃபர்தரா ஸ்கூல்ல போய் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த பிரிண்ட் அவுட்டை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் த சேனல்.